வாங்க நம்ம 8th புக்கில் நம்ம சிலபஸ் கவர் ஆகிற ஒரு லெசன் தான் பார்க்க போகிறோம். காலம் தோறும் இந்திய பெண்களின் நிலை. இதை பற்றி தான் இந்த லெசனில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த லெசனை நான் ஃபுல்லாக உட்காந்து வாசிக்க போகிறதில்ல. எது எது எம்சிக்யூவில் கேட்க போகிறாங்களோ அதை மட்டும்தான் சொல்ல போகிறேன். இப்போ பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் யார் யார் இந்த பெண்களோட முன்னேற்றத்திற்காக போராடினான்னா ராஜாராம் மோகன் ராய், உங்களுக்கு தெரியும், சதிக்கு, தயானந்த சரஸ்வதி, கேசவ சந்திரசன், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், பண்டித ரமாபாய், டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார், ஜோதிராவ் பூலே, பெரியார், தர்மாபால், இவ்வளோ பேரும் போராடி இருக்காங்க. எதுக்குன்னு நமக்கு பின்னாடி வரும் வரிசையாக. சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு பார்த்தோன்னா 1829 டிசம்பர் 4 அன்னைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இதை யார் கொண்டு வருவார்னா வில்லியம் பெண்டிங் பிரபு தான் கொண்டு வருவார். அதுக்கு காரணமாக இருந்தவர் ராஜாராம் மோகன் ராய். இப்போ இதில் இன்னொன்று என்ன பார்க்கணுன்னா, இந்த சதி ஒழிப்பு திட்டத்தை கொண்டு வந்த வில்லியம் பெண்டிங் பிரபுவே தான் மகள்வாரி முறையை கொண்டு வந்திருப்பார் 1833 வருஷம். அதையும் நீங்கள் பக்கத்தில் இதில் எழுதி வச்சுக்கோங்க. 1833 மகள்வாரி முறை, வில்லியம் பெண்டிங் பிரபுன்னு. அடுத்த பார்த்தீங்கன்னா 1856 விதவை மறுமண சட்டம். இதை கொண்டு வர காரணமாக இருந்தவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். அவர் இந்த சட்டத்தை கொண்டு வந்ததோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்மளே வாழ்ந்து காட்டணும். அதாவது நம்மன்னா அவர் இல்லை, அவருக்கு என்ன கல்யாணம்லாம் ஆகி நிறைய வருஷம் ஆயிடுச்சு. அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னா அவரோட பையனுக்கு ஒரு விதவையை கல்யாணம் பண்ணி நான் பேசுகிறது பேச்சோடு இல்லாமல் வாழ்க்கையிலையும் நாங்கள் செஞ்சு காட்டுறோம் அப்படின்னு செஞ்சுப்பார். அப்போ இந்த பேஜில் 2 கொஷின் தான். சதி ஒழிப்பு சட்டம் 1829 ராஜாராம் மோகன் ராய் கொண்டு வந்தது வில்லியம் பெண்டிங் பிரபு, அவர் மகள்வாரி முறையை கொண்டு வந்திருப்பார். விதவை மறுமண சட்டம் 1826 ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். அவ்வளவுதான். அடுத்து என்னென்னா பண்டைய காலத்தில், நிஜமாவே பண்டைய காலத்தில் பெண்களை பண்டைய காலத்தை 2ஆக பிரிக்கிறாங்க. முன்வேத காலம், பின்வேத காலம்னு. முன்வேத காலத்தில் பெண்களை மதிச்சிருக்காங்க, அவங்க நிறைய விஷயத்த கற்றுருக்காங்க, அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அடுத்த இடைக்காலத்தில் பார்த்தோன்னா அக்பர் சதிமுறையை ஒழிக்க முயன்றிருக்காரு. இடைக்காலத்தில் யார் பார்த்தோம்? அக்பர் சதிமுறையை ஒழிக்க முயன்றிருக்காரு. அடுத்த ஜவ்கார் முறை பற்றி சொல்கிறாங்க. ஜவ்கார் முறைனா என்னென்னா, அதாவது இப்போது ஒரு 2 நாடு போராடுறது, அதாவது ரஜபுத்திரர்களோட நாடை முகலாயர்கள் பிடிக்க வராங்க, தோக்கக்கூடிய நிலைமை வருது, கண்டிப்பாக தோற்று போகும்னு தெரிகிற டைமில் அங்கே இருக்க பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தீ வளர்த்து அதுக்குள்ளே குதித்து செத்துருவாங்க. அந்த முகலாயர்களான அரக்கர்கள் கையில் நம்ம மாட்டவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு, ஏன்னா அவங்க பெண்களையெல்லாம் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால் அடுத்த பார்த்திங்கன்னா அடுத்த யார் இந்த பெண்கள் நிலை மோசமான அந்த டைம்லேயே யாருன்னா ரஷ்யா சுல்தானா. நமக்கு தெரியும், டெல்லி சுல்தானியத்திலே ஒரே ஒரு அரசி இவங்க தான், ரஷ்யா பேகம் தான். அடுத்த ராணி துர்காபதி, சாந்த் பிவி, நூர்ஜஹான், ஜெகன்னாரா, ஜீஜாபாய், மீராபாய், இவங்க எல்லாரும் அந்த டைமில் ரொம்ப சிறந்தவர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆங்கிலேயர் காலத்தில் கொஞ்சம் லைட்டாக முன்னேற்றம் வர ஆரம்பிச்சிச்சு. அவங்க தான் பெண்களை படிக்க ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக நிறைய ஸ்கூலை தொடங்க ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு 1819 1818 அந்த டைம்லையாக்கும் ஃபராஸ் இயக்கம் வரும். அதுக்கு அடுத்த வருஷம் வருது 1819. நீங்கள் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க, 1818 ஃபராஸ் இயக்கம். 1819 கல்கத்தாவில் முதல்ல பெண் சிறார் சங்கத்தை அமைச்சிருக்காங்க. கல்கத்தாவில் முதல்ல பெண் சிறார் சங்கம் 1819. இதை அமைச்சது கிறிஸ்தவ அமைப்புகள். அடுத்த பார்த்திங்கன்னா பெத்துன் பள்ளி 1849 தான் ஜேஇடி பெத்துன் பெத்துன் பள்ளியை அமைக்கிறாரு. இப்போ 2 விஷயம். முதல்ல பெண் சிறார் சங்கம் எப்போனா 1819 கல்கத்தாவில். அடுத்த 1849 பெத்துன் பள்ளி, அதை கொண்டு வந்தது ஜேஇடி பெத்துன். அவ்வளோதான். அடுத்த பாருங்கள், இது 2மே முக்கியமான விஷயம். நிறைய வாட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷினில் மேட்ச்சில் இருக்கும். 1854 என்னென்னா சார்லஸ் உட் அறிக்கை, 1882 என்னென்னா ஹண்டர் குழு. இந்த சார்லஸ் உட் அறிக்கை 2மே பெண் கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். சார்லஸ் உட் அறிக்கை என்ன பண்ணுன்னா பெண் கல்விக்கு முக்கியத்துவம், ஹண்டர் குழு என்ன பண்ணுன்னா சிறுமிகளுக்கான தொடக்க பள்ளி ப்ளஸ் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களை தொடங்க பரிந்துரைக்குது. மறந்துடாதீங்க, 1854 சார்லஸ் உட் அறிக்கை, 1882 ஹண்டர் குழு. அடுத்து பார்த்திங்கன்னா 1880 பெண்கள் மெதுவாக அப்படியே பல்கலைக்கழகத்துக்கு உள்ள என்ட்ரியாக ஆரம்பிச்சிட்டாங்க.
1914 முதல் உலகப்போர் தொடங்குற வருஷம் மகளிர் மருத்துவ சேவை அமைப்பு செவிலியர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் பெரும் பங்காற்றியிருக்கு. நர்சஸுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க 1914 மகளிர் மருத்துவ சேவை அமைப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா 1890 டிகே ஹார்வே பூனாவில் பெண்களுக்கான பள்ளியை நிறுவியிருக்காங்க. 1890 டிகே ஹார்வே பூனாவில் பெண்கள் பள்ளி. அடுத்த இந்த ஹார்வேயும் பண்டித ரமாபாயும் பெண்களோட விடுதலைக்காக நிறைய முயற்சி எடுத்திருக்காங்க. இந்திய மகளிர் பல்கலைக்கழகம், மகளிர் மட்டுமே படிக்கக்கூடிய பல்கலைக்கழகம் 1916 இந்திய மகளிர் பல்கலைக்கழகம் தொடங்கினது வந்து டிகே ஹார்வே. இந்த 1916 உங்களுக்கு தெரியும் தன்னாட்சி கழகத்தை அன்னிபெசன்ட் தொடங்கி வைப்பாங்க. தன்னாட்சி கழகத்தை அன்னிபெசன்ட் எங்கே தொடங்கி வைப்பாங்கன்னா தென்னிந்தியாவில். இதே வட இந்தியாவில் யாரை தொடங்குவா? திலகர். இதில் வந்து அவங்க கைதாகி ஜெயிலுக்கு போகிறனால தான் அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் இவங்க தலைவராவாங்க. அப்போ இந்திய காங்கிரஸ் மாநாட்டோட முதல் பெண் தலைவர்னு கேட்டால் அன்னிபெசன்ட் 1917. அடுத்து பார்த்தீங்கன்னா லேடி ஹார்டிக் மருத்துவக் கல்லூரியும் டெல்லியில் தொடங்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் உள்ளதை ஒரு வாட்டி லைட்டாக அப்படியே ரிவைஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஓடிடுவோமா? 1819 என்ன நடக்குது? பெண் சிறார் சங்கம் கல்கத்தாவில். 1819 பெண் சிறார் சங்கம் கல்கத்தாவில். 1849 பெத்துன் பள்ளி ஜேஇடி பெத்துன் நிறுவியிருக்காரு. சார்லஸ் உட்டரைக்கு 1854 பெண் கல்விக்கு. அடுத்த ஹண்டர் குழு 1882 சிறுமிகளுக்கான தொடக்க பள்ளிக்கும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களுக்கும். பல்கலைக்கழகத்துக்குள்ள பெண்கள் வந்து 1880களில் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் உலகப்போர் நடந்த டைமில் மகளிருக்கு மருத்துவ சேவை அமைப்பு செவிலியர்களுக்கு பயிற்சி வழங்கியிருக்கு. ஹார்வே பூனாவில் ஒரு பெண்களுக்கான பள்ளி 1890 தொடங்கியிருக்காங்க. இவங்க 1890 தான் தொடங்கியிருக்காங்க. ஜோதிபா புலே 1848 பெண்களுக்கான பள்ளியை தொடங்கிடுவாங்க. அடுத்த ஹார்வேயும் பண்டித ரமாபாயும் பெண்களோட விடுதலைக்கு நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க. அதே ஹார்வே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு பெண்களுக்கான பள்ளி ஒன்று புனேயில் தொடங்கியிருக்காங்களா 1890. அதே அவங்க மகளிர் பல்கலைக்கழகத்தை ஒன்று தொடங்குறாங்க 1916. இதில் நீங்கள் பக்கத்தில் தன்னாட்சி கழகம்னு போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அடுத்த லேடி ஹார்டிக் மருத்துவக் கல்லூரி டெல்லியில் தொடங்கப்படுது. அடுத்த பார்த்தோன்னா பெண் சிசுக்கொலை, பெண் கருக்கொலை, குழந்தை திருமணம், சதி, தேவதாசி முறை இவ்வளோத்தை பற்றி தான் வரிசையாக பார்க்க போகிறோம். பெண் சிசுக்கொலைனா உங்களுக்கு தெரியும், அதாவது பெண் குழந்தைங்க பிறந்ததும் பெண்ணுன்னு நினச்சா கொன்றுவாங்க. அது மேக்சிமம் எங்கெல்லாம் இருந்துச்சுன்னா ராஜபுதனம், பஞ்சாபு, வடமேற்கு மாகாணங்களில் மட்டும்தான் இருந்துச்சு. இதை வந்து ஒழிக்கிறதுக்காக சட்டம் 1795, 1802, 1870 கொண்டு வந்திருக்காங்க. இந்த 3 வருஷத்தை மட்டும் லைட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 1795, 1802, 1870. அடுத்த வாங்க பெண் சிசு கருக்கொலை. இதிலே இருக்குது. பெண் சிசு கருக்கொலைனா அந்த குழந்தைங்க வந்து கருவில் இருக்கும்போதே அது பெண் குழந்தைன்னு கண்டுபிடிச்சிட்டா கொல்ற வழக்கம் இருந்து அதை இப்போ தடை செய்கிறதுக்கு தான் நம்ம வந்து கருவில் வந்து அது என்ன பெண்ணா ஆனான்னு கண்டுபிடிக்கிறது மட்டும் தடை செய்யப்பட்டிருக்கு. அந்த சட்டம் 1994. அப்போ அவங்க லைசன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிடுவாங்க அவங்க பெண்ணா ஆனான்னு சொல்லிட்டாங்கன்னா. அடுத்த பார்த்திங்கன்னா குழந்தை திருமணம் 1846 பெண்களுக்கான குறைந்தபட்ச வயது 10ன்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அடுத்த 1872 உள்நாட்டு திருமண சட்டம். இது கொஷினில் கேட்டிருக்காங்க. உள்நாட்டு திருமண சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா 1872. அப்போ திருமண வயதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 14, 18. பெண்களுக்கு 14, ஆண்களுக்கு 18ன்னு. அடுத்தவங்க நம்ம அப்போவே பார்த்தோம் சதியை ஒழிக்க வந்து அக்பர் பாடுபட்டாருன்னு. அதே மாதிரி அக்பர் வந்து குழந்தை திருமணத்தை ஒழிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணி பெண்களுக்கு திருமண வயதை அட்லீஸ்ட் 14ன்னு கொண்டு வாங்க, ஆண்களுக்கு 16ன்னு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த 1930 ராவ் சாஹிப் ஹர்பிலா சாரதா குழந்தை திருமண மசோதா. ராய் சாஹிப் ஹர்பிலா சாரத குழந்தைகள் திருமண மசோதா 1930 வந்திருக்கு. அதில் பெண்களோட ஆண்களுக்கான வயசு 18, பெண்களுக்கு 14ன்னு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த பார்த்திங்கன்னா 1955 ஹிந்து திருமண சட்டம். அதில் பெண்களுக்கான வயசு 18, ஆண்களுக்கான வயசு 21 அப்படின்னு முடிவு செஞ்சுருக்காங்க. அடுத்த பார்த்திங்கன்னா சதியை ஒழிக்க நிறைய பேர் போராடி இருக்காங்க. சதியை லாஸ்ட்டு 1829 டிசம்பர் 4 ஒழிச்சாங்கன்னு பார்த்தோம். இப்போ 1420 விஜயநகருக்கு வருகை புரிந்த இத்தாலிய பயணி நிக்கோலோ ஹோண்டி. அப்போ இது ஒரு கொஷின்.
இந்த நிக்கோலோ ஹோண்டி எந்த நாட்டு பயணின்னு கேட்பாங்க. அப்போ நிக்கோலோ ஹோண்டி இத்தாலிய நாட்டு பயணி. எப்போ இங்கே வந்திருக்காருன்னா 1420 விஜயநகருக்கு வந்திருக்காரு. அப்போ அவர் என்ன விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்கன்னா, பெண்கள் வந்து விருப்பப்பட்டு தான் உடன்கட்டை ஏறி இருக்காங்கன்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ ராஜாராம் மோகன் ராய் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி 1811 ஒரு அடி விழுது. என்னென்னா, அவங்களோட அண்ணா இறக்குறாங்க. அப்போ அவங்க அண்ணி உடன்கட்டை ஏறுறாங்க. இந்த விஷயந்தான் அவர் மனசில் தாக்கத்தை ஏற்படுத்தி அவர் சதியை ஒழிக்க கஷ்டப்பட்டு போராடி லாஸ்ட்டு டிசம்பர் 4 1829 சட்டம் கொண்டு வருது. அது எந்த பகுதியில் இருக்குன்னா 17வது பகுதிக்கு கீழே இருக்குது. 1829 இதை வந்து கல்கத்தாவில் கொண்டு வராங்க. பாம்பேலையும் சென்னையிலையும் 1830 போட்டு வச்சுக்கோங்க பக்கத்தில். பாம்பேலையும் சென்னையிலையும் 1830. அடுத்த பார்த்திங்கன்னா தேவதாசி முறை ஒழிப்பு. இது நமக்கு தெரியும். தேவதாசி முறையை ஒழிச்சது யாருன்னா டாக்டர் முத்துலக்ஷ்மி. அவங்க 1829 சென்னை சட்டமன்றத்திற்கு வராங்க. வந்துட்டு மசோதாவை 1930 நிறைவேற்றாங்க. இதுக்கு இவங்களுக்கு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரும் பெரியாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. தேவதாசி ஒழிப்பு சட்டம் லாஸ்ட்டு எப்போ கொண்டு வரப்பட்டுச்சுன்னா அக்டோபர் 9 1947. எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா, ஏன் முத்துலக்ஷ்மி அம்மையார் மட்டும் இந்த தேவதாசி முறையை ஒழிக்க பாடுபட்டாங்கன்னா, அவங்க அம்மா ஒரு தேவதாசி, அவங்க அப்பா ஒரு பிராமணர். அவங்க குடும்பத்தை எதிர்ப்பை மீறி அவங்க அப்பா என்ன பண்ணிப்பாங்கன்னா அவங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதனால தான் முத்துலக்ஷ்மி அம்மையார் தேவதாசி முறையை ஒழிக்கணும்னு பாடுபட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சமூக சீர்திருத்தவாதியின் பங்கில் பார்த்தா ராஜாராம் மோகன் ராய் உங்களுக்கு தெரியும், சதியை ஒழிக்க பாடுபட்டார் 1829. அவ்வளவுதான். அடுத்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் என்ன பண்ணுவாருன்னா, இவர் வந்து விதவைகள் மறுமண சட்டம் 1856 ஹிந்து விதவை மறுமண சட்டத்தை கொண்டு வராரு. அடுத்த பார்த்தோன்னா கந்துக்குரி வீரேசலிங்கம். இவங்க தான் தென்னிந்தியாவில் மகளிர் விடுதலைக்காக போராடிய ஆரம்பகால போராளி. இவர் தான் கந்துக்கூரி வீரேசலிங்கம். தென்னிந்தியாவில் மகளிர் விடுதலைக்காக போராடிய ஆரம்பகால போராளி. இவர் எந்தெந்த பத்திரிக்கையில் பணியாற்றி இருக்காருன்னா விவேகவர்த்தினி, ஞாபகம் வச்சுக்கோங்க, விவேகவர்த்தினி பத்திரிகையில் பணியாற்றி இருக்காங்க. இவர் பெண்களுக்கான பள்ளியை 1874 திறந்திருக்காங்க. 1874 தான் ராமலிங்கர் இறப்பார். பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. எப்போ இறப்பாருன்னா ஜனவரி 30 1874. அந்த வருஷம் இவர் வந்து முதல் பெண்களுக்கான பள்ளியை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானடே, பிஎம் மலபாரி. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பம்பாயில் பெண்கள் முன்னேற்றத்திற்கான இயக்கத்தை நடத்தியிருக்காங்க. 1869 இது காந்திஜி பிறந்த வருஷம். அந்த வருஷம் விதவை மறுமண சங்கத்தில் சேர்ந்திருக்காரு. அடுத்த இந்திய தேசிய சமூக மாநாட்டை 1887 தொடங்கியிருக்காரு. இந்திய தேசிய சமூக மாநாடு. குழந்தை திருமணத்தை ஒழிப்பதற்காக பிஎம் மலபாரி 1884 ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்காரு. இதில் பெருசாக எதுவும் இல்லை கொஷின் மாதிரி, ஆனாலும் நீங்கள் தெரிஞ்சு தான் வச்சுக்கணும். 1869 ரானடே விதவை மறுமண சங்கத்தில் சேர்ந்திருக்காரு. 87 இந்திய தேசிய சமூக மாநாடை தொடங்கியிருக்காரு. அடுத்த 1884 சென்னையில் மகாஜன சபை. அந்த வருஷம்தான் குழந்தை திருமணத்தை ஒழிப்பதற்கான ஒரு இயக்கத்தை பிஎம் மலபாரி தொடங்கியிருக்காரு. அடுத்த பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே 1905 இந்திய ஊழியர் சங்கம். 1905 இந்திய ஊழியர் சங்கத்தை தொடங்கியிருக்காங்க. கோபாலகிருஷ்ண கோகலே யாரோட குருனா மகாத்மாவோட குரு தான் கோபாலகிருஷ்ண கோகலே. இவரோட குரு கோகலேயோட குரு யாருன்னா எம்ஜி ரானடே, கோகலேயோட குரு. அடுத்த பெரியாரை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை, ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பெரியார் வந்து பெண் கல்வி, விதவை மறுமணம், கலப்பு திருமணம் எல்லாத்தையுமே ஆதரிச்சிருப்பார். விதவை வருமானம், கலப்பு திருமணம், பெண் கல்வி இதையெல்லாம் ஆதரித்து பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு நிறைய பெண்களுக்காக குரல் கொடுத்துருப்பாரு. அடுத்த பெண் சீர்திருத்தவாதிகள்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன இயக்கம், பிரம்ம சமாஜம் 1828, பிரார்த்தனா சமாஜம் 1867. இந்த பிரம்ம சமாஜத்தை கொண்டு வந்தது ராஜாராம் மோகன் ராய். பிரார்த்தனா சமாஜத்தை கொண்டு வந்தது ஆத்மாராவ் பாண்டுரங். இது வந்து நான் சொல்ல நீங்கள் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. பாஸ் பண்ணி கூட வச்சு நீங்கள் எழுதிட்டு அதுக்கு பிறகு கூட கண்டினியூவாக கேளுங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் தான் கொண்டு வந்தாருன்னா 100% தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னா எழுத வேண்டாம். அதனால தான் நான் எழுதலை. ஆனால் ஸ்டார்டிங்கில் நான் படிக்கும்போது பக்கத்தில் அப்படி எழுதி வச்சுப்பேன். ஒரு 2-3 இடத்துல எழுதி வைக்கும்போது திருப்பி பார்க்கும்போது அப்படியே நமக்கு மைண்டில் வர ஆரம்பிச்சிடும். பிரம்ம சமாஜம் 1828 ராஜாராம் மோகன் ராய். பிரார்த்தனா சமாஜம் 1867 கொண்டு வந்தது ஆத்மாராவ் பாண்டுரங். அடுத்த ஆரிய சமாஜம் 1875 இதை கொண்டு வந்தது தயானந்த சரஸ்வதி. அடுத்த கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் பெண் சீர்திருத்தவாதியாக இருந்திருக்காங்கன்னு. பண்டிதர் ரமாபாய்,
ருக்மாபாய், தாராபாய் ஷிண்டே. 1829 ஹிந்து விதவைகளுக்காக சாரதா சதன் அமைப்பை யார் தொடங்கியிருக்காங்கன்னா பண்டித ரமாபாய் பம்பாயில். நேரு பிறந்த வருஷம் பண்டித ரமாபாய் பம்பாயில் வந்து ஹிந்து விதவைகளுக்காக சாரதா சதனை தொடங்கியிருக்காங்க. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, நேரு பிறந்ததை ரமாபாய் சந்தோஷமாக கொண்டாடுறதுக்காக ஒரு இயக்கத்தை ஹிந்து விதவைகளுக்காக சாரதா சதனை தொடங்கி வச்சுருக்காங்க. அடுத்த வந்து விதவை மறுமணத்தை செயல்படுத்துறதுல வந்து தர்மாம்பாள் முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய பெண்கள் சங்கம், தேசிய பெண்கள் சங்கம் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. விடுதலை இயக்கத்தில் பெண்கள்னு பார்த்தாலே நமக்கு தெரியும். ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய், வேலு நாச்சியார், பேகம் ஹஸ்ரத் மஹால். பேகம் ஹஸ்ரத் மஹால் லக்னோ, ஞாபகம் வச்சுக்கோங்க, பேகமுக்கு எப்போவுமே லக் இருக்கும், அதனால் பேகம் ஹஸ்ரத் மஹால் லக்னோ. அடுத்து இங்கே இவ்வளோ நேரம் பார்த்த ஆக்டை தான் இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. வங்காள ஒழுங்குமுறை சட்டம் 1804 என்ன பண்ணுன்னா பெண் சிசுக்களை சட்ட விரோதமானது அப்படின்னு அறிவிக்கும். அடுத்த ஒழுங்குமுறை சட்டம் 1829 தான் சதி வந்து சட்டத்துக்கு விரோதம் அப்படின்னு அறிவிக்கும். ஹிந்து விதவைகள் மறுமண சட்டம் 1856 விதவைகள் மறுமணம் செய்ய அனுமதிக்குது. உள்நாட்டு திருமண சட்டம் 1872 பெண்களுக்கான வயசு 14, ஆணுக்கு 18ன்னு சொல்லுது. சாரதா சட்டம் 1930, தேவதாசி ஒழிப்பு சட்டம் 1947 அக்டோபர் 9 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தேசிய கல்விக் கொள்கை வந்து 1986. இந்த தேசிய கல்விக் கொள்கையை வச்சு தொடங்கப்பட்ட அமைப்பு தான் மகிழா சமக்கியா பெண்களுக்கு அதிகாரம் அளிக்குது. அடுத்த பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வந்து எதில் இது லோக்கல் எலெக்ஷனில், அதாவது நகராட்சி பஞ்சாயத்து எலெக்ஷன்லாம் 33% கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 50% இருக்குது. இதை தவிர முக்கியமான விஷயம் என்னென்னா லோக்சபா ராஜ்யசபாலையும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கலான்னு முடிவு பண்ணி அதை ஆக்டாகவே கொண்டு வந்துட்டாங்க. பெண்களுக்கான தேசிய ஆணையம் 1992 அக்டோபர் 12 மறந்துடாதீங்க. பெண்களுக்கான தேசிய ஆணையம் வந்து ஜனவரி 1992 தான். அடுத்த மகளிருக்கான மனித உரிமைக்கான தேசிய ஆணையம் தான் எப்போனா 1993 அக்டோபர் 12 ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். ஏன்னா நமக்கு சிலபஸில் இருக்குது பெண்களோட நிலை பற்றி. இதில் மேக்ஸிமம் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். இப்போ நான் சொல்லி தந்ததை வச்சு உங்களுக்கு டைம் இருந்துன்னா 8வது லெசன் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் எடுத்து லைட்டாக ஒரு வாட்டி வாசித்து நான் சொன்ன பாயிண்ட்டை மட்டும் முக்கியமாக நீங்கள் நோட்ஸ் கூட தனியாக போட்டு எழுத வேண்டாம், முக்கியமாக அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த லெசன் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம்.